வணக்கம் நேயர்களே. தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சிக்கு நேயர்களையும் மாணவ செல்வங்களையும் பெற்றோர்களையும் வருக வருக என்று நிலையத்தின் சார்பில் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் கற்க கசடர +2 மாணவர்களுக்கான இயற்பியல் பாடம் குறித்த ஐயங்களுக்கு விளக்கம் அளிக்க வருகை தந்திருக்கிறார் திருமிகு திருமழிசை ஆசிரியர் அவர்கள். இவர் இயற்பியல் பாடத்தில் பல்வேறு சிந்தனைகளை மாணவ செல்வங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறார். அவரை உங்களின் சார்பில் அன்போடு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் இந்த இயற்பியல் துறையிலே ஆர்வமுடைய ஆர்வலர்கள் என்று பலருக்கும் பல்வேறு ஐயங்கள் +2 பாடத்திலே உருவாகலாம். நிகழ்ச்சியின் சூழலில் இந்த ஐயங்கள் விளக்கப்படுகின்ற பொழுது மாணவ செல்வங்கள் பெரிதும் பயன்பெறும். இந்நிலையில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 22722487, மற்றொரு எண் 22722488. வெளியூர் நேயர்கள் 0413 என்கின்ற குறியீட்டு எண்ணை பயன்படுத்தி அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். பொதுவாக +2 என்று சொன்னால் அறிவியல் பாடத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக பிசிக்ஸ் இயற்பியல் பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாங்க. இந்த இயற்பியல் பாடத்தில் இப்போ 1-2 மாதங்களில் பாடங்கள் பலவேறு வகையில் நடத்தப்பட்டு வருகின்றன. இன்னும் சில நாட்களில் காலாண்டு தேர்வை மாணவர்கள் எதிர்கொள்ள இருக்கிறாங்க. குவார்டர்லி போர்ஷன் எந்த மாதிரி முடிக்கப்பட்டிருக்கு, மாணவர்களுக்கு அடிப்படையில் நடத்தப்பட்ட பாடப்பகுதியில் எந்த மாதிரியான ஐயங்கள் வரலாம், அது பற்றிய விளக்கங்களை நீங்கள் கொடுங்க சார். நிச்சயமாங்க ஐயா. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். என்னங்க இது, அவங்க குவார்டர்லி போர்ஷன் சொன்னாங்க. எண்ணும் எழுத்தும்னா இயற்பியல் பேசுகிற மொழி கணிதம். ஸோ த லாங்குவேஜ் ஆஃப் ஃபிசிக்ஸ் இஸ் மேத்தமெட்டிக்ஸ். இப்போ ஐயா சொன்ன மாதிரி காலாண்டு தேர்வு நெருங்க இருக்கிறது. இப்போ இதில் நம்ம இயற்பியலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 11 யூனிட் இருக்குது. அதில் இந்த காலாண்டு தேர்வுக்கு 6 யூனிட்டு நம்ம பயன்பெறுறோம், பயிற்சிக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அந்த 6 பாடத்திட்டத்தையும் பற்றி நம்ம ஒரு மேலோட்டமாக ஒரு கருத்தை நம்ம பார்ப்போம். ஸோ முதல் பாடம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், 2வது பாடம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, தென் 3வது பாடம் மேக்னெட்டிக் இஃபெக்ட் ஆஃப் கரண்ட், தென் 4வது பாடம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்டு ஏசி கரண்ட், 5வது பாடம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், 6ஆம் பாடம் ரே ஆப்டிக்ஸ், வெளிச்சத்தை பற்றி. ஸோ இப்போ இதெல்லாம் எந்த அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாடம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் ஓய்வில் இருக்கிற சார்ஜை பற்றி, அவரோட விளைவுகள், அவர் ஏற்படுத்தும் விளைவுகள், இன்னொரு சார்ஜ் அவர் கிட்டக்கு வரும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் பரிமாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதை பற்றி புரிதல் ஏற்படும். ஸோ இதில் 2 முக்கியமான அறிஞர்கள் அந்த யூனிட்டை ஃபுல்லாகவே வருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கூலும்ப் அண்டு காஸ். ஸோ இது சார்ஜ் ஓய்வில் இருக்கிறத பற்றி நம்ம படிக்கிற ஒரு பாடம். அந்த சார்ஜை நம்ம மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணோன்னா ஒரு பாதை தேவைப்படுது. அந்த பாதை ஒரு கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது காப்பராக இருக்கலாம், அலுமினியமாக இருக்கலாம், அயனாக இருக்கலாம். அப்போது அதில் அந்த சார்ஜ் போகும்போது அது கரண்ட்டாக மாறுது. ஸோ அது 2வது பாடம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இவங்க போகிறதுனால என்ன விளைவு ஏற்படுது? ஒரு எலக்ட்ரான் சார்ஜ் தனியாக ஓய்வில் இருக்கும்போது அவர் அவரோட இயல்பு எப்படி இருக்குது, அதே எலக்ட்ரான் ஒரு கண்டக்டரில் ஒரு பாதையில் பயணிக்கும் போது அதுக்கான விளைவுகள். ஸோ அதை பற்றி படிக்கிறது நம்ம 2வது பாடம். அது போகும்போது பார்த்திங்கன்னா உஷ்ணம் ஏற்படும். நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஃபேனோ டிவி எல்லா எலக்ட்ரிக்கல் எந்தெந்த பொருளெல்லாம் மின்சாரத்தை வச்சு பயன்படுத்துகிறோமோ அது எல்லாத்துலேயுமே என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் உபயோகத்துக்கு பிறகு நீங்கள் அதை தொட்டு பார்த்தீங்கன்னா அதில் உஷ்ணம் தெரியும். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம கொடுக்குற 100% எலக்ட்ரிக் கரண்ட் அதில் முழுமையாக பயன்பெறுவதில்லை. அதில் சில வேஸ்டேஜாக போகுது. அந்த வேஸ்டேஜ் தான் ஹீட்டுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஹீட் வேஸ்ட்டாக சார், நான் 100 ரூபாய்க்கு நான் எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறேன், ஆனால் நான் பயன்படுத்துறது டிவி ஓடுறது ஃப்ரிட்ஜெலாம் பார்த்தா 80%, மீதி 20 வேஸ்ட்டா அப்படின்னா அந்த வேஸ்ட்டுக்கான பதிலும் அந்த 2வது யூனிட்லேயே இருக்குது. எப்படி அந்த வேஸ்ட் ஆகிற ஹீட்டை நம்ம மறுபடியும் அதை எலக்ட்ரிசிட்டியாக மாற்ற முடியும்? அப்போ அந்த 2வது பாடத்தோட கடைசி பகுதியில் அந்த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டில் உங்களுக்கான விடை அதில் இருக்கும். பிறகு அந்த 3ஆம் பாடம் போனீங்கன்னா, சரி ஹீட் மட்டும்தான் கொடுக்குதா அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட்டு போகும்போது அந்த ஒயரை சுற்றி உங்களுக்கு காந்தம் மேக்னெட்டிசம் க்ரியேட் ஆகுது. ஸோ அதுதான் இந்த ஹோல் யூனிட்டுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுவோம்.
பிறகு அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம். ஸோ இதெல்லாமே எந்தெந்த பொருள்லாம் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை தன்னுள்ள எடுத்துக்கும், எந்தெந்த பொருள் வந்து தன்னுள்ள எடுத்துக்காது, சொல்கிற பேச்சு கேட்காது, காந்தம் எவ்வளோதான் வலுவாக இருந்தாலும் அது வந்து காந்தமே இல்லாத மாதிரி அது வந்து பிஹேவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து 3ஆம் பாடத்தில் பார்ப்போம். 4வது பாடத்தில் இந்த 3வது பாடம் வரைக்கும் வந்து கரண்ட் வேறு, மேக்னட்டிசம் வேறு, எலக்ட்ரிசிட்டி வேறு, மேக்னட்டிசம் வேறு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் போகும். 4வது பாடத்தில் இந்த எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசமும் ரெண்டுமே வெவ்வேறு பாடங்கள் கிடையாது. இது ரெண்டுமே என்ன ஆகுது, போத் சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். அப்போ ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்குது. அந்த ஒற்றுமையை எக்ஸலண்ட்டாக இதில் மைக்கேல் ஃபாரடே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேனு, இதில் ஃபேனு ஓடுறது, மோட்டர், ஏசி, ஜென்ரேட்டர்லேருந்து அதோட அட்வான்டேஜஸ் நம்ம சொல்லவே முடியாது, அவ்வளோ இருக்குது. ஸோ அந்த 4வது யூனிட் இதை வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி தனித்தனியாக இருந்தது, இது தனி கிடையாது. மேக்னட்டிசமும் எலக்ட்ரிசிட்டியும் ஒன்று. எலக்ட்ரிசிட்டி மூலயமா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை டெவலப் பண்ண முடியும், அதே மாதிரி மேக்னட்டிசத்து மூலயமா எலக்ட்ரிசிட்டியை கொடுக்க முடியும். ஸோ இது வந்து அந்த 4வது யூனிட். அடுத்தது நம்ம பார்க்கும்போது 5வது யூனிட்டில் இன்னும் அந்த சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, ஒரே வெலாசிட்டியில் போயிட்டுருக்காரு. பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஒற்றுமையை பார்க்குறோம், காந்தத்துக்கும் கரண்ட்டுக்கும் உள்ளது. அந்த 4வதுல ஏன் சார் அந்த கரண்ட், அந்த எலக்ட்ரான் வந்து ஒரே சீராக போனால் அது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சொல்கிறீங்க, அந்த எலக்ட்ரானு வேகமாக போகுது, ஆக்சிலரேட்டர், ஒரு புது பைக்கு KTM பைக் உங்ககிட்ட கொடுத்தா ஆக்சிலரேட் பண்ணுறீங்க இல்லையா, அப்படின்னா அது ஆக்சிலரேஷன். ஸோ எவ்ரி இன்ஸ்டன்ட் உங்கள் வேகம் அதிகரித்துக்கிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்சிலரேட்டட் எலக்ட்ரான் ஃபாஸ்ட்டாக கீப் ஆன் இன்க்ரீஸிங்னு இருந்தால் அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். உங்கள் நல்லா கேள்விப்பட்டிருங்க, 2G ஸ்பெக்ட்ரம், 3G, 4G, இப்போ 5G வரப்போகுது. ஸோ இதை வந்து அந்த 5th யூனிட்டில் எக்ஸலண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியறது தான் வந்து விஷயம் நினச்சிட்ருக்கோம், கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களை இந்த 5வது யூனிட்டில் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்போது ஒரு சார்ஜ் ஆக்சிலரேட் ஆகுது, கண்டினியூஸாக அதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீசஸ் வித் டைம் அப்படின்னும் போது அது என்ன ஆகுது, கடைசியாக சொல்கிறார் மேக்ஸ்வெல், ஹெர்ட்ஸு, எப்பா எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசமும் வேறு வேறு அப்புறம் ஒன்றா சேர்த்துங்க, இப்போது லைட்டும் வெளிச்சமும் லைட்டும் இந்த காந்தமும் கரண்ட்டும் வெவ்வேறு கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அது எல்லாம் ஒன்றா. அப்போ வெளிச்சமா, எங்கே கரண்ட்டு போனால் எங்கெங்கே வெளிச்சம் தெரியுது. அப்போ என்ன சொல்கிறாங்க, when the current, when a charge moves with higher speed with every instant, accelerate ஆகுது அப்படின்னும் போது அங்கே என்ன டெவலப் ஆகுதுன்னா வேவாக மாறிடுதுங்க. அந்த வேவோட கெப்பாசிட்டி அவ்வளோ அதிகம், அதோட ஃப்ரீக்குவென்சி ரொம்ப ட்ரெமண்டஸ் ஃப்ரீக்குவென்சி. இட் கேன் பெனிட்ரேட் த்ரூ அஸ். நம்ம மொபைல் ஃபோன் சிக்னல் எல்லாமே அதில் தான், கண்ணுக்கு தெரியறது விசிபிள் ரீஜனில் வருது. வயலட்லேருந்து ரெட் வரைக்கும் நம்ம கண்ணில் பார்க்க முடியும். இப்போ வயலட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட், அதே மாதிரி ரெட்டுக்கு இந்த எண்டில் இருக்கிறது இன்ஃப்ரா ரெட், அப்புறம் மைக்ரோவேவ், ரேடியோ வேவ், அப்புறம் காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ். ஸோ இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் இது எல்லாமே எதனால் ஏற்படுது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தினால ஏற்படுது. எப்படி ஒரு சாதாரண ஒரு எலக்ட்ரானு ஒரு ஒயரில் இல்லை ஒரு ஏரில் என்ன ஆகுது, ஆக்சிலரேட் ஆகிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ்ரே, காமா ரே, ரேடியோ வேவ், மைக்ரோவேவ், இது எல்லாமே கிடைக்குதுங்க, இன்ஃப்ரா ரெட் அண்ட் அல்ட்ரா வயலட். ஸோ இது எல்லாத்த பற்றி ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம 5th யூனிட்டில் பியூட்டிஃபுல்லாக பார்ப்போம். தென் இதுதான் லைட்டுன்னு நம்ம டீல் பண்ணியாச்சு. எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் தனித்தனியாக ஆரம்பித்து ஒன்றாக்கி லைட் ஆக்கியாச்சு. whose velocity is 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். தென் 6th யூனிட் வந்து ரே ஆப்டிக்ஸ். ஸோ லைட் ஒரு லைட்டோட பாதையை விளக்குறது தான் அந்த ரே. ஓகே, ஸோ அப்போ நிறைய ரேஸ் எல்லாம் சேர்ந்ததுன்னா அது பீம். இந்த லைட் என்ன ஆகும், நம்ம வந்து நம்ம தலை வாரிக்கிறது, போயிட்டு கண்ணாடி முன்னாடி டெய்லி நின்றுட்டு ஸோ வில் ப்ரைஸ் காட், ஓ காட் ஹவு பியூட்டிஃபுல்லி யூ கிரியேட்டட் மீ அப்படின்னு சொல்லிட்டு தலை செய்வது, நம்மளோட அழகை ரசிக்கிறோம் இல்லையா. ஸோ அது ஒரு லைட்டோட ப்ராப்பர்ட்டி. ஸோ ஹவ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஸோ இருட்டில் போய் நீ கண்ணாடி முன்னாடி நின்னீங்கனாலும் யூ ஒன்ட் சி எனி திங், யூ வில் சி ஒன்லி டார்க். காரணம் அங்கே கண்ணாடி இருக்குது, நீங்களும் நிற்கிறீங்க, பட் யூ ஒன்ட் சி எனிதிங், எனி ரிஃப்ளெக்ஷன். ஸோ லைட் இஸ் த மெயின் திங் விச் ரிஃப்ளெக்ட்ஸ் அவர் ஆப்ஜெக்ட். நம்ம எதை காமிக்கிறோமோ அது கொடுக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் வேவ்ஸ் தான் அந்த ரிஃப்ளெக்ஷன். அந்த லைட்டு ஒரு கண்ணாடி வழியாக போகுது அப்படின்னா அது வந்து ரிஃப்ராக்ஷன். தென் இதில் அது டிஸ்போர்ஷன் பார்ப்போம், ஸ்கேட்டரிங் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பேசிக் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து 9வது 10வது 11ஆம் வகுப்பில் படித்த அந்த பேசிக் திங்ஸை நம்ம ரே ஆப்டிக்ஸில் பார்ப்போம். ஸோ இந்த 6மே நம்மளோட காலாண்டு தேர்வுக்கு வர இருக்கிறது. ஸோ மிக எளிமையாக அருமையாக ருசிச்சு படிங்க. ஹாவ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் த ஃபிசிக்ஸ்
6 லெசனை நல்லா படிங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் தொடர்பு இருக்குது, புரியுதுங்களா? அது ஒன்று ஏணிப்படி மாதிரி உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். நிச்சயமாக சார். இப்போது காலாண்டுக்கான போர்ஷனை பற்றிய விளக்கங்கள் கொடுத்ததிலே இருக்கின்ற இணைப்புகளை சொன்னது மிகவும் ரசிக்கும்படியாக இருந்தது. பாடத்தை வாழ்க்கையாக பார்க்க வேண்டும் என்பதை அழகுபட சொன்னது மாணவ செல்வங்களுக்கு நன்று பயன்படும் என்று நம்புகிறோம். கண்டிப்பாங்க. மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் தியரி சப்ஜெக்டில் எந்த மாதிரி கொடுக்கப்படுது அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாங்க ஐயா. ஸோ இப்போ காலாண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அந்த கொஸ்டின் பேட்டர்ன் ஒரு 70 மதிப்பெண்ணுக்கு நம்ம எடுப்போம். ஏன்னா இது வந்து அவங்க முழாண்டு பரீட்சைக்கான ஒரு பயிற்சி களமாக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா 11 யூனிட்டில் 6 யூனிட்டு இந்த குவார்டர்லி தேர்வுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 70 மதிப்பெண்கள், அப்போ மீதி 30 பார்த்தீங்கன்னா 20 அழைப்புக்கு பிறகு தொடர்ந்து நிச்சயமாங்க ஐயா. வணக்கம் தொலைப்பாலம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சரவணன் முதலியார்பேட்டை சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். முதலியார்பேட்டையில இருந்து சரவணன் பேசுறேன் சார். உங்க சந்தேகத்தை கேளுங்க சார், லைன்ல இருக்காங்க, கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். சார் 6வது லெசன் இருக்குன்றீங்க சார். 6 லெசன் இருக்கிறதுல ஆமாங்க. இப்ப நாம ஃபுல்லா படிக்கலாங்களா இல்ல அந்த 6 லெசன்ல இருந்து செலக்ட் பண்ணி ஒரு 5 லெசன் படிக்கலாங்களா? ஒரு நல்ல கேள்விங்க ஐயா. இப்போ நம்ம 12ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் ஒன்றும் நம்ம வந்து இது எதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நீங்கள் அடுத்த லெவல் உங்கள் கேரியரில் போகிறதுக்கு 12th முடிச்சுட்டா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் தான் எல்லாமே. எந்த கோர்ஸுக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எதையாவது ஒரு யூனிட்டை வந்து அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தெரிந்தே உங்களுக்கு ஒரு சில எக்ஸசைஸை நீங்கள் கொடுக்கல. இப்போ நாங்கள் வந்து ஸ்விம்மிங் போனோங்க, வந்து எனக்கு ஸ்விம்மிங் கற்றுக்குறேன். அப்போ அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, பட்டர்ஃப்ளை ஸ்விம்மிங் இருக்குது, பேக்வேர்டுன்னு. எனக்கு ஒரு சிலதை நான் வேண்டாம் சார், இல்லை சார் எனக்கு கால் வலிக்குது, அதனால் நான் வந்து புஷ் பண்ணுறதை மட்டும் நிறுத்தி கையில் மட்டும் நான் வந்து மூவ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அப்போ ஸ்விம் பண்ணும்போது ஈக்குவல் பார்ட்டு கையால் நீங்கள் மூவ் பண்ணுறது, காலால் பின்னாடி பேடல் பண்ணால் தான் நீங்கள் முன்னாடி போக முடியும் வாழ்க்கையில். ஸோ அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணணும், யூ ஷுட் நாட் லீவ். அதில் வந்து அந்த 6வது வந்து பேசிக்காக உள்ளது தாங்க ஐயா, ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் லோயர் கிளாஸஸில் படித்ததுக்கான எல்லாமே அதில் வந்துடும். ஒரு 80% நீங்கள் வந்து லோயர் கிளாஸஸில் படித்தது தான் அதில் வரும். அதனால் அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை, ரொம்ப எளிமையாக இருக்கும். எதையுமே வந்து தயவுசெய்து விடாதீங்க. அப்போது அதனால தான் சொல்கிறேன், ஹாவ் ஃப்ரெண்ட்ஷிப். உங்கள் ஃப்ரெண்டை நல்லா தெரிஞ்சுங்க, சரிங்களா? அப்போது அது உங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும், இனிமையான அனுபவமாக இருக்கும். எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க, எல்லா யூனிட்டையும் அழகாக ரசித்து படிங்க. நான் சொன்ன அந்த ஒற்றுமை இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கும். ஒரு யூனிட், ஃபர்ஸ்ட் யூனிட் உங்களை 2வது யூனிட்டுக்கு கொண்டு போகும், 2வது 3, 4, 5, 6 அப்படி 11 வரைக்குமே போகும். அருமையாக இருக்கும். அந்த ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் வந்து படித்து ரசித்து ருசித்து புரிந்து கொண்டீர்கள். ஆனால் இயற்பியலை நீங்கள் இதை விடணும்னு சொல்ல மாட்டீங்க, வேற ஏதாவது கொடுங்க ஐயா நாங்கள் இன்னும் படிக்கிறோம் அப்படின்னு உற்சாகமாக இருப்பீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அழைப்புக்கு நன்றிங்க. அடுத்த நேயர் காத்துட்ருக்காங்க. ஹலோ வணக்கம் தொலைப்பாலம். ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் தினேஷ், நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். உங்கள் சந்தேகம் என்ன கேளுங்க சார். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்ட் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஐ திங்க் ஸோ, வேண்டிகாஸ் ஜெனரேட்டர். ஸோ அதை பற்றி எனக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். நிச்சயமாக அதை சார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, கவனிங்க. கண்டிப்பாக தினேஷ். ஸோ வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கோட ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு ஹீரோ கொஸ்டின்னே சொல்லுவாங்க. யார் எங்கே போனாலும் வேண்டிகிராஃப் படிச்சிட்டிங்களா, நீங்கள் ஒரு சில கொஸ்டின்ஸை படிக்காமல் நீங்கள் வந்து எக்ஸாம் போகக்கூடாதுன்னா அப்படி ஒரு கேள்வி தான் அந்த வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர். நீங்கள் களத்தில் போகும்போது எப்படி உங்களோட வெப்பன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த மாதிரி இதில் வந்து கண்டிப்பாக அது தேவை. அது என்ன எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 பிரின்சிபல், ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், இந்த 2 தான் அதோட பிரின்சிபலாக இருக்குது. ஸோ அப்போ அது என்ன ஆகுது, இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அதிகமாக சார்ஜ் தேவை. நான் வந்து 10⁴, இப்போ தூண்டிலில் ஒரு சின்ன புழு பிடிச்சி பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி தான். நான் 10⁴ வோல்ட்டை கொடுத்து 10�7 வோல்ட்டை ஜென்ரேட் பண்ணுறேன். அதுதான் அந்த வேண்டிகிராஃப் ஜெனரேட்டரோட மெயின் பிரின்சிபல். அந்த வோல்டேஜ் ஹை வோல்டேஜை நான் வச்சு என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சில பார்ட்டிக்கல் ஆக்சிலரேட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் டியூட்ரான், புரோட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ், அதை யூஸ் பண்ணி நியூக்ளியர் டிஸ்இன்டெகிரேஷனுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். அந்த நியூக்ளியர் டிஸ்இன்டெகிரேஷன்னா தட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த நியூக்ளியஸ் ஆஃப் அ அன்ஸ்டேபிள் ஆட்டம். ஸோ அப்போது அன்ஸ்டேபிள் ஆட்டம் பிரேக் ஆகும்போது உங்களுக்கு யுரேனியம் எப்படி 2 கிரிப்டான் அண்ட்
பேரியமாக ஸ்பிளிட் ஆகிட்டு 3 ஃப்ரீ நியூட்ரான்ஸ் நிறைய எனர்ஜி கிடைக்குது. அந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸலண்ட்டான அப்ளிகேஷன்ஸ் இந்த வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டரில் இருக்குது. இவங்க தான் ஒரு இனிஷியல் பாயிண்ட் வச்சது அந்த வேண்டிகிராஃப்ன்ற சயின்டிஸ்ட். வேற சந்தேகம் இருக்குங்களா? நன்றிங்க. வேற ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த கொஸ்டின் தான் வந்து ரொம்ப நான் ரிப்பீட்டடாக கேட்க வேண்டிய, நான் அதிகமாக வந்து இந்த கேள்வி தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக இது இன்னும் வந்து நான் இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போக போக கொடுக்குங்க, பாருங்க. நன்றிங்க. அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம். ஹலோ வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? கோபாலகிருஷ்ணன் சார், ரெட்டியார்பாளையம். உங்க சந்தேகம் என்ன கேளுங்க சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு 2 டவுட்ஸ் இருக்கு சார். சொல்லுங்க சார். நம்ம எவ்வளவுதான் பிசிக்ஸ்ல வந்து படிச்சு டெரிவேஷன் எழுதி போட்டாலும் வந்து நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிறது இல்ல சார். இது ஒரு டவுட். இன்னொரு டவுட் என்ன சார்? செகண்ட் ஒன். இன்னொரு டவுட் வந்து பிசிக்ஸ் வந்து நம்ம வந்து ஹையர் செகண்டரி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்ப வெளியே போனா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அதுக்கு மேல 12th அப்புறம் என்னென்ன படிக்கிறது, இந்த 2 சந்தேகத்துக்கும் இந்த சார் பதில் கொடுக்குறாங்க சார், கவனிங்க. ஓகே சார். அருமையான கேள்வி கோபாலகிருஷ்ணன். இப்போ நீங்க முதல்ல கேட்டீங்க எவ்வளோதான் எழுதினாலும் மார்க் கொடுக்க மாட்றாங்கன்னு. இப்போ நம்ம எழுதும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம எழுதி டெஸ்ட் முடிச்சுட்டு எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீஷன் சொல்லிட்டு வெளியில் வரும். எக்ஸாம் ஹாலை முடிச்சுட்டு ஐ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட், ஐ அட்டெண்டட் ஆல் த கொஸ்டின் அப்படின்ற மென்டாலிட்டியில் நம்ம வெளியில் வரும். பட் வைல் டூயிங் த கரெக்ஷன் அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா பர்ஃபெக்ஷன். ஸோ ஹவு ஃபார் யூ ஆர் வெரி க்ளோஸ் டு தி ரைட் ஆன்சர். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம எழுதுவோம். அந்த ஒரு சில டைம் பவுண்டு இருக்குது. நம்ம வந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். 70 மார்க்குக்கு நீங்கள் எழுதணும். ஸோ அப்படி எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்மளுக்கு தெரியாமல் ஒரு சில பாயிண்ட்ஸு ஒரு ஈக்குவேஷன்ஸை நம்ம விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒன்று. அப்புறம் ப்ரெசன்டேஷன் ஃபாஸ்ட்டாக எழுதுறேன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களே ஈக்குவேஷன்ஸை ஸ்கிப் பண்ணிவிடுவீங்க. நான் சீக்கிரம் முடிக்கணும், எனக்கு டைம் ரொம்ப குறைவாக இருக்குது, நான் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்டெப் எழுதி கடைசி ஸ்டெப் எழுதி க்ளோஸ் பண்ணிடுறோம். ஆனால் நம்ம சொல்லும் போது நான் கம்ப்ளீட்டடாக எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். பட் அப்போ என்ன ஆகுது, அவங்க வந்து மார்க் ஸ்கோரிங் கீ கொடுக்கும்போது அவங்க ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்கப்பா. அப்போ அந்த பாயிண்ட் பிரின்சிபல் இருந்தால் யூ கிவ் 1 மார்க், டயக்ராம் வித் பார்ட்ஸ் 1 மார்க், தென் ஒரு 3 ஸ்டெப் அந்த ஈக்குவேஷன் ஃபைனல், நீங்கள் ஃபைனல் ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டெப்ஸ் இருந்தால் அந்த ஈக்குவேஷன் அதை கொடுத்து 1 மார்க்கு. இப்போ கூலம்ஸ் லா 1/4πε0 q1 q2/r². ஓகே, அது இப்போ அவங்க நீங்கள் இது எழுதிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக சொல்லுவீங்க. பட் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா வெக்டார் ஃபார்மில் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கீழே கூலம்ஸ் ஈக்குவேஷன் இன் வெக்டார் ஃபார்ம் கிவ் 1 மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து அதை வந்து ஸ்கேலாரில் எழுதியிருப்பீங்க, வெக்டார் நோட்டேஷன் போட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் நான் கரெக்டாக எழுதிட்டேன்னு சொல்லுவீங்க. பட் அதனால நமக்கு மார்க்கு கொடுக்க முடியாது. கீழே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ப்ரிஸ்கிரைப்டாக. அதே மாதிரி ஃபைனலாக நீங்கள் யூனிட் எழுதணும். ஸோ m/s². அப்போது அது வந்து ms-2ன்னு போடுவீங்க. அந்த மைனஸை நம்ம வந்து விட்டுருப்போம், ஆனால் ms2ன்னு போட்டிங்க. ஆனால் கரெக்டான யூனிட் பார்த்தீங்கன்னா m/s². அப்போ ms-2 வரணும். நம்ம மைனஸை ஏதோ ஒரு அவசரத்தில் மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அப்படின்னா இது நான் எல்லாமே கரெக்டாக எழுதுனா எனக்கு வந்து மார்க்கு வரல அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் வேல்யூவேட் பண்ணும்போது அங்கே மைனஸ் இருக்கணும். ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் மார்க் இருக்குது. அப்போ நீங்கள் எழுதும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனத்தை எங்கேயுமே பக்கத்தில் திரும்பக்கூடாது. உங்கள் கொஸ்டினை நல்லா படிங்க, 2-3 தடவை படிங்க. வாட் இஸ் கிவன், வாட் இஸ் ஆஸ்ட்னு தெரிஞ்சுட்டு தென் யூ ஸ்டார்ட் ஆன்சரிங் அண்ட் ட்ரை டு ரைட் நீட்லி. சீக்வென்ஸாக எழுதணும். நடுவில் லாஸ்ட் இருக்கிற ஸ்டெப்பை முன்னாடி அப்படி இப்படின்னு மாற்றி எழுதக்கூடாது. சீக்வென்ஸாக எழுதணும். ஹேண்ட் ரைட்டிங் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இஸ் த பாஸ்போர்ட் ஃபார் சக்ஸஸ். இப்போ ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதணும். ஸோ வேர் எவர் நீடட் புட் அ பாக்ஸ், கீ பாயிண்ட்ஸ்னு உங்களுக்கு படுறத நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஸோ இப்போ ஒரு ஆன்சர் முடிஞ்சோடனே அதை கோடு போடணும். டயக்ராம் ஷார்பன்டு பென்சிலில் வரையணும். பார்ட்ஸ் பியூட்டிஃபுல்லாக மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலதை நீங்கள் கடைப்பிடித்தீங்கன்னா டெஃபினட்டாக மார்க்கு குறைக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஸ்கோரிங் கீழே கொடுத்துருக்குதுன்னா அவங்க கொடுத்து தான் ஆகணும். அவங்களுக்கு குறைக்கிறதுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. அங்கே போகிற டீச்சர்ஸு தே ஓன்ட் பி ஏ சப்ஜெக்டிவா ஐயோ அது சரியில்லை, கையெழுத்து சரியில்லைனாலும் அந்த ஸ்கோரிங் கீழே இருக்கிற ஆன்சர் நீங்கள் எழுதியிருந்தா வில் யூஸ் டு ப்ரொவைட் மார்க். ஸோ அப்படி இருக்கும்போது ஹேண்ட் ரைட்டிங்கை நாங்கள் பின்னுக்கு தள்ளி ஓகே அந்த கான்செப்ட் நீங்கள் எழுதியிருந்தால் மார்க் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கடைப்பிடிங்க. நல்லா படித்து நல்லா எழுதி பாருங்கள். 2-3 தடவை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களால் தாராளமாக மிஸ்டேக்கே இல்லாமல் நம்ம எல்லா ஆன்சர்ஸுமே பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் 2வது கேட்டீங்க
12th ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு இல்லை 12th முடிச்சுட்டு வேறு என்னென்ன கேரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது எஜுகேஷனில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் இப்போ இன்ஜினியரிங் பர்சியூ பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் ஐஐடி ஆர் ஜேஇ. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். தென் நீட் உங்களுக்கு இருக்குது. இல்லை சார் நான் வந்து டிகிரியில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஐஎஸ்ஆர்ஓக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். தென் இப்போ வந்து சியூசிஇடி கேள்விப்பட்டிருக்கீங்க, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஓகே காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வருது, அது அப்பியர் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபிசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஸ்டடீஸ் இருக்குது, அதில் நல்லாவே ஷைன் பண்ணலாம். சரிங்களா? பெஸ்ட் விஷஸ். அழைப்புக்கு நன்றிங்க. பொதுவாக லைட்னிங் அண்ட் தண்டர் இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறை வாழ்வியல்ல வித்தியாசமான எதிர்பாராத பாதிப்பை உருவாக்கக்கூடிய நிகழ்வுகள். கண்டிப்பாங்க. பிசிக்ஸ் பார்வையில் இவைகள் என்ன சொல்ல விரும்புகின்றன? கண்டிப்பா லைட்னிங் அண்ட் தண்டர் அர்ஜுனான்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே நம்மளை வந்து பயம் காட்டுற ஒரு நிகழ்ச்சி. இடி இடிக்குது பார்க்காதீங்க. அப்போது இது இடி மின்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னா, எலக்ட்ரிசிட்டியோட இன்னொரு டெஃபினேஷன் சார் கேட்டாங்க, லைட்னிங்கோட ஒப்பிட்டு சொல்லணும்னா எலக்ட்ரிசிட்டி இஸ் அ ஆர்கனைஸ்டு லைட்னிங், வேறஸ் லைட்னிங் இஸ் அ டிஸ்ஆர்கனைஸ்டு எலக்ட்ரிசிட்டி. இவ்வளோ தான், அவ்வளோ பவர் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த மெத்தடில் என்ன பார்க்குறோன்னா, இப்போ அதையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ரிசர்ச்சர்ஸ். எப்படிங்க சார் லைட்னிங்கில் அவ்வளோ எலக்ட்ரிக் கரண்ட் வருது, அதை நம்ம ஏன் வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதை சேவ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி ட்ரைடு பட் பேட்டரி ஸ்டோரேஜில் வெடிச்சிருது. அப்போ அதுக்கு இன்னும் அடுத்த மெத்தட்ஸில் இப்போ தே ஆர் வெரி பியூட்டிஃபுல்லி ட்ரைங் தட். ஸோ லைட்னிங்கை நம்ம வீணாக விடக்கூடாது. ஸோ அது வந்து பெஸ்ட் மெத்தடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பார்ட் ஃப்ரம் டைடல் சோலார் இதை பார்க்கும்போது லைட்னிங் எனர்ஜி அதை எலக்ட்ரிசிட்டியாக மாற்றணும், சேவ் பண்ணால் அதை வந்து பியூட்டிஃபுல்லாக நம்ம இந்தியாவே லைட்னிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லைட்னிங் தண்டரை ஒட்டி நம்மளோட முதலாம் பாடம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ லைட்னிங் வந்தது, அப்போது அதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது? இப்போ நம்ம சொல்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா லைட்னிங் நிறுத்த முடியாதுப்பா, லைட்னிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எந்த டெக்னிக்கல் திங்கும் நம்மக்கிட்ட கிடையாது. பட் we can regulate or channelize. இந்த லைட்னிங் என்ன பண்ணலாம்? ரெகுலேட் பண்ணலாம், சேனலைஸ் பண்ணலாம். நம்ம அந்த பில்டிங்கை எதே பாதிக்காத அளவுக்கு பண்ண முடியும். சரி, அப்போ அந்த லைட்னிங் என்ன சார் அவ்வளோ பெருசாக வருது, அங்கேயே விழுந்தால் அந்த இடமே வந்து டேமேஜ் ஆகிடுது. பட் ஹவு டு கண்ட்ரோல் தட், ஹவு டு சேனலைஸ் தட் அப்படின்னு பார்க்கும்போது தேர் கம்ஸ் தி ஒன்ஸ் அகேன் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் வி ஹாவ் டூ பிரின்சிபல். அந்த லைட்னிங்கை எவ்வளோ ஹை பவரை அழகாக பியூட்டிஃபுல்லாக சேனலைஸ் அண்ட் எர்த்துக்கு கொண்டு போகுது. ஸோ அதுக்கு பேர், அந்த ரெண்டு பிரின்சிபலுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா டிஸ்சார்ஜ் ஆர் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸோ அதை நீங்கள் இப்போ நம்ம ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ கொரோனா டிஸ்சார்ஜ். ஸோ இஃப் யூ சி தட் இந்த ஸ்லைட், நீங்கள் வந்து லைட்னிங் எந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸாக இருக்குது. ஈவன் தோ நீங்கள் க்ளவுடுனாப்பா சாதாரண வாட்டர் வேப்பர் when it catches with the dust particle, then charged particle ஒன்னோட ஒன்று ஃப்ரிக்ஷன் ஆகும்போது it gives a beautiful lightning. அவ்வளோ ஒரு ஸ்பார்க்கு, லைட்னிங் ஸ்பார்க் வருது. இப்போ இதை ஹவு டு சேனலைஸ் தட், ஹவு டு சேனலைஸ் தீஸ் திங்ஸ் டு தி கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். ஸோ யூ கேன் சி இன் த ஸ்லைடு. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ இந்த ஆக்ஷன் ஆஃப் அட் பாயிண்ட் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா எனி இர்ரெகுலர் சர்ஃபேஸ் நீங்கள் எடுத்து இஃப் ஐ சார்ஜ் தட் பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் வித்தவுட் டச்சிங்கில் நான் அதை சார்ஜ் பண்ணி பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் அது உள்ளே இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு நெகட்டிவ் சார்ஜை நான் எர்த் பண்ணிட்டேன்னா த கண்டக்டார் இர்ரெகுலர் ஷேப்டு கண்டக்டார் ஹேவிங் ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜ். சரிங்க, இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் கேதர்ஸ் அந்த பெரிய சர்க்கம்ஃபரன்ஸ் உள்ளது பார்த்தீங்கன்னா அந்த நான் வந்து கர்சர் வச்சு காமிக்கிறேன். லார்ஜர் சர்க்கம்ஃபரன்ஸில் உள்ளது யூ கேன் சி த சார்ஜஸ் ஆர் வெரி ஸ்பேரிங்லி பார்ட்டட். பட் ஒரு நேரோனஸ் வரும்போது அங்கே என்ன நடக்குது, சார்ஜஸ் எல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு பொசிஷன் தான்ப்பா ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட். அப்போ எவ்வளோ பெரிய கண்டக்டராக இருந்தாலும் இது வந்து ஆணி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நம்ம சாதாரண நெயில் அதோட ஹெட் போர்ஷன் அண்ட் ஷார்பண்ட் போர்ஷன். இப்போ ஷார்பண்ட் போர்ஷனில் என்ன ஆகுது, நீங்கள் அதை சார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த நெயில நல்லா சார்ஜஸும் அதில் போய் கேதர் ஆகும். சரி, கேதர் ஆனால் என்ன ஆகுது, இப்போ இந்த பாயிண்டட் எண்டுக்குள்ள ப்ளஸ் சார்ஜ் நிறையா இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்தில் ஏதாவது ஒரு காற்று அது ஏர் போச்சுன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அந்த ஏரில் தொத்திக்கும். அப்போ எல்லா இடத்துலையும் ஆல் மேட்டர் இஸ் மேட் ஆஃப் ஆட்டம். அப்போ ஒரு பாசிட்டிவ் வந்தாருன்னா இவர் ஏரில் அந்த பக்கத்தில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜை இன்டியூஸ் பண்ணுவார். அப்போது அது ஒன்னோட ஒன்று நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் ஜஸ்ட் நியூட்ரலைசிங் ஆர் சேனலைசிங் த லைட்னிங்.
அதுதான் இந்த லைட்னிங் ராட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது. இஃப் யூ see the slide, you will see how the lightning arrestor or conductor functions. Okay, so you can see the slide. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஒரு பெரிய டாலர் பில்டிங்கை we can save that from the disastrous effect of the thunder. So thundering cloud வருது. So lightning rod, it has a spike sharpened end. So அப்போ என்ன ஆகுது, when a negatively charged cloud when comes it nears to the edges, அப்போ அந்த ஷார்ப் பாயிண்டட் எண்டு கிட்ட அந்த சார்ஜ் வரும்போது அங்கே என்ன நடக்குது, சார்ஜ்டு cloud. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அயனைசேஷனில் அந்த ஷார்ப் எண்ட் என்ன பண்ணும், இட் ஜஸ்ட் அயனைசேஸ் தி பாசிட்டிவ் சார்ஜ் இந்த ஏர். அப்போ அந்த ஏரில் பாசிட்டிவ் சார்ஜ் போய் நெகட்டிவ் சார்ஜில் உள்ளதை நியூட்ரலைஸ் பண்ணும்போது லாட் ஆஃப் பவர் இன் த ஃபார்ம் ஆஃப் கரண்ட் இஸ் கெட்டிங் சேனலைஸ்ட் அண்ட் இட் பாஸ் த்ரூ தி கிரவுண்ட் த்ரூ தி காப்பர் ராட். அப்போ அந்த டாப்பில் ஷார்ப் அண்ட் எண்ட் வந்து கனெக்ஷன் இருக்கும் காப்பர் ராடு, இந்த கிரவுண்டட் ராடு வரைக்கும் நமக்கு பூமியில் சேஃபாக அதை சேனலைஸ் பண்ணிடுறோம். ஸோ இது அழைப்புக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் சார். கண்டிப்பாங்க. வணக்கம் தொலைப்பாலம். வணக்கங்க. வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சபரிஷ் சார், முத்திரைப்பாளையத்துல இருந்து பேசுறேன். உங்க சந்தேகம் என்ன கேளுங்க. 12th முடிச்சிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது? ஓகேங்க, உங்களோட சந்தேகத்துக்கு சார் பதில் கொடுக்குறாங்க, கவனிங்கம்மா. ரைட். எஸ் சபரிஷ், ஸோ 12th முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடத்திட்டம் எந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இதில் என்ட்ரன்ஸில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும். ஆனால் எந்த இதில் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ரோச் தான். இப்போ நம்ம வந்து ஸ்கூலில் வைக்கிற டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது சப்ஜெக்டிவ், நம்ம என்ட்ரன்ஸில் ஃபுல்லாகவே அப்ஜெக்டிவ் தான், ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் தான் கேட்பாங்க. அப்போ நம்ம அதுக்கு தயாராகணும். அப்போ என்ன பண்ணுறோம், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஓகே சார் இது வந்து நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, ஏன்னா நான் வந்து எனக்கு நீட் மெடிசின் போகணும், இல்லை சார் ஐஐடிஸ் போகணும், ஐஏஎஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, என்ஐஐடிக்கு போகணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆப்ஷன்ஸு, எய்ம்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி பார்க்கும்போது எப்படி சார் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா, நீங்கள் ஒவ்வொன்றும் லிட்ரலி இஃப் யூ ஆர் ஆர்டன்ட் இன் ப்ரிப்பேரிங் ஃபார் ஹையர் கிளாஸஸ்னா யூ ஷுட் யூஸ் த டைம் வைஸ்லி அண்ட் யூ ஹேவ் டு லிட்ரலி ரீரைட் த டெக்ஸ்ட். படித்து உங்களோட ஷார்ட் நோட்ஸை நீங்கள் எழுதிக்கணும் சபரீஷ். ஸோ அழகாக எழுதிக்கிட்டா டெஃபினட்டாக என்ன ஆகும், உங்களுக்கு அந்த கான்செப்ட் ஃபுல்லாகவே தரவாக ஆகிடும். ஸோ அவங்க எப்படி கேட்டாலும் நீங்கள் ஸ்பீடாக உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களாம்மா? கோச்சிங் கிளாஸுக்கு எந்த சென்டர் சார் ஆப்பன்? ரைட். இப்போ அதை பற்றி பரிந்துரைகள், வழக்கமான பரிந்துரைகள் வந்து நம்ம அறிவிக்க முடியாது இல்லையா? ஆமாம், அது வந்து நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. பட் இது வந்து கோச்சிங் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு நம்ம வேறு மாதிரி சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இறையன்பு ஐஏஎஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிஎஸ்ஆர் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ அவங்களோட பிரதர் அவரும் வந்து ஐஏஎஸ் கேடர் தான், அவங்க வந்து திருப்புகழ் ஐஏஎஸ். எப்படிங்க அவங்க எந்த கோச்சிங் கிளாஸுங்க போனாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க கோச்சிங் கிளாஸுக்கே போகல. அவங்க சொல்லுவாங்க யதார்த்தமாக, எங்கள் வீட்டு திண்ணையில் உட்காந்தாங்க படித்தேன். ஸோ உங்களுக்கு வந்து உண்மையிலேயே நீட்டு ஜெய் கிராக் பண்ணணும்னு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வைராக்கியமாக நீங்கள் படிங்க. அவர் இறையன்பு அந்த காலத்தில் அவங்கெல்லாம் பண்ணும்போது 1980s, இப்போ இருக்கிற அந்த அளவுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டே கிடையாது. தே ப்ரிப்பேர்டு நைஸ்லி. அவங்க தம்பி முதல்ல போகிறாரு இறையன்பு ஐஏஎஸ், அவங்க இப்போ சிஎஸ்ஆர் சென்னையில். அடுத்தது அதை பார்த்து மோட்டிவேஷன் ஆகிடும், அவங்க அண்ணா ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறாரு ஏஜ் ரிலாக்ஸேஷனில். ஸோ அவங்க குஜராத் கேடரில் இருந்துட்டு இப்போ வந்து நமக்கு ஃப்ளட் கமிட்டியில், ஃப்ளட் மெயின்டெனன்ஸ் கமிட்டி தமிழ்நாடுக்கு அவங்கள வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எனக்கு வைராக்கியமாக இருந்தால் நீங்கள் ஆர்டண்ட்டாக நீ தான்ப்பா முக்கியம். வெளியிலேருந்து நாங்கள் 1000 சொல்லுவோம், 1000 கிளாஸஸில் சொல்லுவாங்க. பட் ஹவு யூ ஆர் ப்ரிப்பேரிங், ஹவு டீப் யூ ஆர் ப்ரிப்பேரிங், தட் மேட்டர்ஸ். ஸோ இந்த கோச்சிங்கை கிராக் பண்ணுறது, என்ட்ரன்ஸை கிராக் பண்ணுறது, இட் சோன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. ஓகே, ஸோ பெஸ்ட் விஷஸ். அழைப்புக்கு நன்றிங்க. அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் தொலைப்பாலம். ஹலோ. நேயரோட அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. சரிங்க. தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சி இடைவேளைக்கு பிறகு தொடரும். காத்திருங்கள் நேயர்களை, மீண்டும் சந்திக்கலாம். நமக்கு அதிகமாக ஜுரம் இருக்கும் பொழுது நெற்றியில் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒத்தரம் கொடுக்கறத பார்த்துருப்போம், பத்து போடுவாங்க. ஈரத்துணியை வந்து நெத்தியில் வச்சு ஒற்றி ஒற்றி எடுப்பாங்க. இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நடைமுறை. நம்ம நெத்தியில் பத்து போடுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா உடலுடைய வெப்பநிலையை குறைப்பதற்கு தான். இப்போ நம்மளுடைய ஜுரம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கடந்து போயிருக்கோம்.
அப்போ ஜுரம் இருக்கும்போது நம்ம எவ்வளோ துடியாக துடிச்சிருப்போம். அப்போ நம்மளுடைய மூளைப்பகுதி வந்து அதிக வெப்பநிலையை தாங்காது. அப்போ அந்த வெப்பநிலையை குறைத்தாக வேண்டும். அப்போ என்ன செய்யும், ரொம்ப உடம்பு அனலாக கொதிக்கும் பொழுது நம்ம வீட்டில் வந்து அம்மா வந்து நெத்தியில் ஒரு ஈரத்துணியை நினச்சி தலையில் வந்து பத்து போட்டிருப்பாங்க. எதற்காக அப்படின்னா தண்ணீர் வந்து வெப்பத்தை உள்வாங்கி கொண்டு ஆவியாக மாறக்கூடிய திறன் பெற்றது. அப்போ ஈரத்துணியை நம்மளுடைய நெத்தியில் போட்டாக்கா நம்ம தலையில் இருக்கிற வெப்பநிலையை அந்த தண்ணி வாங்கிக்கும். அப்போ தண்ணி வாங்கிக்கிச்சு அப்படின்னா நம்ம உடலுடைய வெப்பநிலை வந்து குறைஞ்சிரும். இதுதான் அறிவியல். வருகிறது தொலைப்பாலம் நேரலை. அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க சார்? நான் வசந்த் சார். சொல்லுங்க சார். இருந்து கால் பண்றேன். உங்க சந்தேகம் என்ன கேளுங்க சார். என் பொண்ணு +2 படிக்கிறாங்க. சரிங்க. பிசிக்ஸ்ல சென்டம் எடுக்கிறதுக்கு என்ன கொஞ்சம் டிப்ஸ் சார் கேட்கணும். நிச்சயமா சார். நல்லதுங்க. இப்போது சென்டம் அதாவது 70 out of 70 நமக்கு ப்ராக்டிகல்ஸ் மோஸ்ட்லி நம்ம ஸ்கூல் லெவலில் நம்ம பண்ணுறோம். பட் அதுவும் வந்து நல்லா பண்ணுவாங்க. பட் இந்த தியரி மட்டும்தான் நம்ம வெளியில் போகுது கரெக்ஷன்ஸுக்கு. ஸோ அதில் சென்டம் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ப்ரிகாஷன்ஸ், நீங்கள் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸை ரொம்ப தரவு பண்ணணும். ஸோ யூஸ்வலாக புக் பேக்கில் ஒவ்வொரு யூனிட்லுமே பார்த்தீங்கன்னா 15 ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. அப்போ 11 யூனிட் × 15 அதை தரவு பண்ணால் அதிலேருந்து 15 மார்க்குக்கு நமக்கு ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த 15 மார்க்கில் நம்ம 8 to 9 மார்க் ஈஸியாக அந்த புக் பேக்கில் இருக்கிற சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லேருந்தே கிடைச்சிரும். அடுத்தது நம்ம வந்து சென்டமுக்கு பரிந்துரை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு வி ஹேவ் டு ஸ்டடி லைன் பை லைன். நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஒவ்வொரு யூனிட்டையுமே நம்ம அழகாக பார்த்து ஹைலைட்டர் வச்சு புக்ஸில் ரசித்து படிக்கணும். டிஃப்ரெண்ட் கலர் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி படிங்க. இஃப் நீடட், இஃப் பாசிபிள் அது அழகாக இன்னொரு இடத்துல ஷார்ட் நோட்ஸ் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. ஷார்ட் நோட்ஸு புக்கு சைஸுக்கு வராது. ஸோ நீங்கள் புரிஞ்சதை வச்சு ஷார்ட் நோட்ஸ் யூ ஆர் ரைட்டிங் த கான்செப்ட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் டிட்பிட்ஸை அழகாக பண்ணி வச்சுட்டிங்கன்னா, ஈவன் நம்ம இன்னும் சஜஷன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த சென்டம்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் இந்த லாஸ் கவர்னிங் த பிக் கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக படித்தே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மொபைல் ஃபோன்லேயே இருக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டா எங்கே நீங்கள் ஃப்ரீ டைம்னு எதை ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் நீங்கள் கேட்கலாம். கேட்டுகிட்டே நீங்கள் போகலாம். கண்ணுக்கு நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூ ஆர் ரிலாக்ஸிங் இன் ஒர்க், யூ ஆர் ரிலாக்ஸிங் இன் த ஒர்க். படிச்சுட்டு தான் படிப்பு போயிட்டே தான் இருக்குது. லேர்னிங் ஹேப்பன்ஸ். ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன எரர்ஸ் பண்ணாத பார்த்துக்கணும். யூனிட் எரர்னு சொல்கிறோம் நம்ம. அதை தான் அது கண்ணுக்கு தெரியாது அந்த அளவுக்கு பெரிய, ஆனால் 1 மார்க் போனாலும் குழந்தைங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த யூனிட் எரர் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போது அது கரெக்டாக மைனஸ் போட்டோன்னா சைன் ரொம்ப முக்கியம். ஒரு கரண்ட்டு ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் வருது அப்படின்னா அது ப்ளஸ் சைனு. வென் இட் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் த ஜங்ஷன்னா மைனஸ் சைன். ஸோ இதை நம்ம கரெக்டாக படித்து தெரிஞ்சால் தான் அந்த சைனை நம்ம போட முடியும். டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் ப்ளஸ் மூவிங் அவே ஃப்ரம் த ஜங்ஷன் மைனஸ் கிர்ச்சாஃப்ஸ் லால. இப்போ இதை வந்து அவங்க அந்த சைன் கன்வெர்ட்டில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணால் அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் எரராக போகும். அதே மாதிரி கம்பல்சரி 2 marks and 3 marks இருக்குங்க. அதில் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். இது பண்ணிட்டாலே போதும். அண்ட் அலாங் வித் தட் ஆர்டன்ட் ப்ரிப்பரேஷன் அண்ட் பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷன். ஓவர் ரைட்டிங் இல்லாமல் நல்லா எழுதுங்க. டெஃபினட்டாக யூ கேன். தெர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். ஸோ ஹாவ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் த சப்ஜெக்ட், ஃப்ரெண்ட்ஷிப் வித் த ஃபிசிக்ஸ் புக், தென் பி இன்டிமேட் வித் தட் புக். உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லுங்கள், ட்ரை டு பி இன்டிமேட் கான்டாக்ட் வித் த டெக்ஸ்ட் புக். தட் இஸ் அ ட்ரூ ஃப்ரெண்ட் விச் ஹெல்ப்ஸ் ஃபார் எவர். தேங்க்யூ சார். அழைப்புக்கு நன்றிங்க. வழக்கமாக எலக்ட்ரிக் பவர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தை 2வது சாப்டர் சொல்கிறத நீங்கள் அறிமுகத்தில் சொன்னீங்க. கண்டிப்பாக அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள் சார். ரைட். இப்போது இது வந்து நம்ம பார்க்குறோம் மின்சார மேலாண்மை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மின்சார மேலாண்மையில் மெயினாக எப்படி என்னென்ன கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது 18வது நூற்றாண்டுலேயே நிக்கோலஸ் டெஸ்லா அவங்க சொன்னாங்க, எந்த அளவுக்கு ஒருத்தர் தாண்டி யோசிக்கிறாருன்னா, ஒரு செல்ஃபோனை நம்ம ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ணலாம். எப்படி ஒயரே இல்லாமல் அதை சார்ஜ் பண்ணலாம். இப்போ தான் நம்ம அதை அட்வான்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லிகிட்ருக்கோம். அண்ட் இன் சம் ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரீஸ் தே அடாப்டட் அது சார்ஜிங். அப்படியே நீங்கள் பார்க்கிங்கில் போனீங்கன்னா எலக்ட்ரிக் காரை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சார்ஜிங் பை இண்டக்ஷனில் யூ கேன் சார்ஜ் தட். ஸோ இதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மேஷன். எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் ஒரு எலக்ட்ரிசிட்டியை. இப்போ இங்கே நெய்வேலியில் நமக்கு வந்து எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேட் பண்ணுறோம்.
ஸோ த்ரூ ஒயர் ஒன்லி வி ஆர் ஜஸ்ட் பிரிங்கிங் தட் டு தி பிளேஸ் ஆஃப் த யூட்டிலைசேஷன், பயன்பாட்டுக்கு கொண்டு வரோம் ஒயரில். அப்போ அந்த ஒயரில் வரும்போது ரெசிஸ்டன்ஸ் ஃபேக்டரில் வந்து என்ன ஆகிடுது, நிறைய பவர் லாஸ் ஆகுது. ஸோ நான் அங்கங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கணும், இட் காஸ்ட் அ லாட். பட் அது ஒயர்லெஸ்ல கரண்ட்டை ட்ராவல் பண்ண வைக்க முடியுமா? இப்போ இந்த மாதிரி மொபைல் சிக்னல்ஸ் நம்மகிட்ட இருக்கும், அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சியில் அழகாக ஈவன் அண்டர் த டெப்த் போனாலும் யூ வில் கெட் த சிக்னல். ஸோ தே ப்ரொமோட் தட். எங்களோட நெட்வொர்க் பயன்படுத்திங்கன்னா யூ வில் கெட் அ சிக்னல் வேர் எவர் இந்த டாப் ஆஃப் த ஹிமாலயா ஆல்சோ யூ வில் ரிசீவ் தட். அப்படின்னா என்ன அர்த்தம், தே ஆர் இன்க்ரீசிங் த ஃப்ரீக்வன்சி. ஸோ இதே மெத்தடில் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இண்டக்ஷன் ஒயர்லெஸ் சார்ஜிங் பாசிபிள் அப்படின்னு சொன்னார். பட் ஃபண்டு இல்லாதனால அந்த டைமில் 1890ஸ்லாம் அவரால் அதை பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம அட்வான்ஸ்மெண்ட் சொல்லணும். பட் அது அப்போயே அவர் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். ஹி ட்ரை டு எக்ஸிபிட் தீஸ் திங்ஸ். ஓகே, இப்போ இந்த செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு கரண்ட்டு ஒயரில் போகுதுன்னு சொன்னோம், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதில் மெயினாக போகும்போது ஃப்ரீயாக விட மாட்டாங்க. நீ முன்னேற அப்படின்னாலே யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இப்போ என்னப்பா பண்ண போகிற, காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி படிக்கிறேன், அவ்வளோ சீக்கிரம் எழுந்துச்சி என்ன பண்ண போகிறேன். அது மாதிரி ஒரு எலக்ட்ரானை வந்து ஒயரில் போகுதுங்க. அப்படி போகும்போது அது உள்ளே இருக்கிறவரே நமக்கு எதிரி வெளியிலே இல்லைங்க, வாழ்க்கையிலையும் சரி இதுலேயும் உள்ளே தான் இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, கரண்ட் போகுது அப்படின்றப்போ அந்த ஒயர்லேயே என்ன இருக்குது, ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஆல் மேட்டர் இஸ் மேட் அவுட் ஆஃப் ஆட்டம். ஸோ அதில் எலக்ட்ரான் இருக்குது, புரோட்டான், நியூட்ரான். அப்போ எலக்ட்ரான் ஃப்ளோ தான் நம்ம கரண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த எலக்ட்ரான் போகும்போது இந்த ஒயருக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரான் அவரை விட மாட்டார். ஃப்ரிக்ஷன், நீ எப்படி என்னை தாண்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட் அப்போசஸ் த ஃப்ளோ. அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வருது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து காப்பருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால நம்மளோட இன்டர்னல் ஒயரிங்கில் காப்பரை பயன்படுத்துகிறோம். ஸோ பவர் கன்சப்ஷனும் அது குறைக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலுமினியம் யூஸ் பண்ணுவோம். உங்கள் ஃபாதர் இதுக்கு முன்னாடி ஒரு 30 to 35 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஒயரிங் ஹவுஸ் ஹோல்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன். அதெல்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அலுமினியம் ஒயரிங்கில் தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, காப்பர் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் வி ஆர் மெயின்டைனிங் த டிரான்ஸ்மிஷன் லைனை வந்து அலுமினியத்தில் தான் போடுறோம், பிகாஸ் இட் காஸ்ட் எ லாட். ஸோ அதுதான் இப்போ இந்த மாதிரி ஒயரிங்கில் நம்ம இந்த மாதிரி ஒரு புரட்சி பண்ணலாம். இப்போ இதை வந்து ரெசிஸ்டன்ஸை பற்றி அதிகமாக ஸ்டடி பண்ணவர். இப்போ இதை நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. இந்த செகண்ட் யூனிட்டை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அப்படின்னு நான் பிரியப்படுறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து பேசினவர், முதல்ல இது வரைக்கும் அதை யாருமே பேசுனதில்லை. ஃபஸ்ட்டு ஓம் அப்படின்றவர் தான், சைமன் ஓம். அவர் சொல்கிறாரு, எங்கள் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ரெசிஸ்டன்ஸை ஒரு எலக்ட்ரானை மூவ் பண்ண விடாமல் தடுக்குது, முன்னேற விடாமல் தடுக்குது. அப்படின்னா எந்த பக்கம் ஆக்ட் பண்ணுதுங்க அந்த ரெசிஸ்டன்ஸ்னால், எலக்ட்ரான் எந்த பக்கம் போகுது, இஃப் த எலக்ட்ரான் மூவ்ஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் லெஃப்ட் டு ரைட். அப்போ இட் அல்டிமேட்லி பிளாக்ஸ் த ஃப்ளோ ஆஃப் தி கரண்ட். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இஃப் யூ see the slide, so you can have the electrical resistivity. ஸோ வந்து அந்த போர்ஷன்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் அந்த ரெட் கலர்ன்ற போர்ஷன்ஸ் தான் நமக்கு ரெசிஸ்டிவிட்டி. அவர் என்ன பண்ணுறாரு, மீதி இருக்கிற கிரே கலர் எல்லாம் ஒரு டைரக்ஷனில் போகும்போது அது ரெட் கலர் ஆப்போசிட்டில் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ ஹியர் ஆல்சோ ஓம்ஸ் லாவோட டெபிக்ஷன்ஸ் தான் இந்த கீழே இருக்கிற டயக்ராம். போர்ஷன் ஹூ ஹோல்ஸ், அவர் தான் ரெசிஸ்டன்ஸ். அவர் என்ன பண்ணுறாரு, முன்னேற விடாமல் தடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வோல்டேஜ் கரெக்டாக வெளியிலேருந்து வராரு. ஸோ when it about to pass through the conductor அப்படின்னும் போது ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து கரண்ட்டாக போகும்போது the resistance என்ன பண்ணுது, அப்படியே ஷ்ரிங்க் பண்ணிடுது. இட் ஜஸ்ட் அந்த ப்ராடனாக இருந்த வேவை வந்து நேரோ பண்ணிடுறாங்க. இப்போ நேரோ பண்ணும்போது அந்த வெப்பம் ஃப்ரிக்ஷன் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கயிறு பட்டி இழுக்கிறாரு இல்லையா, அந்த ரெண்டு பக்கத்துலையும் உங்களுக்கு உராய்வு ஏற்படும் போது அதுதான் நமக்கு ஹீட்டாக வருது. ஸோ அதனால தான் சொன்னோம், எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் போகும்போது கரண்ட்டு பாஸ் ஆனாலே ஹீட்டு டெவலப் ஆகிடுதுங்க. டிவியை எது வேணால் அந்த மாதிரி சார் ஹீட்டே எனக்கு வராது சார் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யாராவது சொல்லட்டும். இது வரைக்கும் யாரும் சொல்லலை. எவ்வளோதான் ஏர் கண்டிஷன் ரூமில் இருந்தாலும் ஸ்டில் இஃப் யூ டச் தட் the thing that is running with electricity, electric powerனா அதுலேயும் என்ன இருக்குது, பவர் வேஸ்டேஜ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் இல்லாத இடமே கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் இல்லாத இடம் இல்லவே இல்லை. ஸோ செயிலிங்க்கு இட் சப்போர்ட்ஸ். பட் ஹவு வி ஆர் கோயிங் டு டூ தட், அந்த ரெசிஸ்டன்ஸை எனக்கு ஃபேவராக எப்படி கொண்டு வர போகிறேன், அதுக்கான ஆன்சரும் இந்த செகண்ட் யூனிட்டில் இருக்குது. ரெசிஸ்ட் நல்லா ஹீட் டெவலப் ஆகுது, அந்த ஹீட்டை நான் பயன்படுத்தி என் ட்ரெஸ் அயன் பண்ணுறேன் சார், அது வேஸ்ட்டு தான், பட் அதை நான் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறேன். அதான் நம்மளோட திங்கிங். ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங்கில் எலக்ட்ரிக் அயன் இல்லை சார், நான் பிரெட்டை டோஸ்டராக பயன்படுத்த போகிறேன். ஏன் சார் அப்படியா, அப்போ நல்லா அது ஃப்ரிக்ஷன் வெப்பம் வருது, அதை நல்லா ஹீட் பண்ணுறேன் சார், என்ன சார் ஆகும், நல்லா பழுக்க வந்தால் ரெட் கலரில் மாறும் சார். அப்படியா, இன்காண்டசன் பல்ப், குண்டு பல்பு நம்ம முன்னே பயன்படுத்திட்டு இருந்தோம். அவர் என்ன பண்ணார், லைட்டை போட்ட உடனே உள்ளே இருக்க டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டில்
அந்த எலக்ட்ரான் போகும். டங்ஸ்டன் அஃப்கோர்ஸ் வெரி ஹை ரெசிஸ்டிவிட்டி, என்னை தாண்டி நீ எப்படி உள்ள போக முடியும்னு அப்படி சொல்லுவார் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரானை. பட் அதை தாண்டியே நான் என்ன பண்ணுறேன், ஹை பொட்டென்ஷியல் புஷ், பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் புஷ் பண்ணும்போது டங்ஸ்டன் உள்ள அழகாக போவார். போன உடனே அவரால் தாங்க முடியல, கோவம் வருது, ஹீட்டு ரெட் ஹாட் ஆகுது. ஃபைனலாக என்ன ஆகுது, பியூட்டிஃபுல் லைட்டை கொடுக்குறாரு. ஸோ டங்ஸ்டன் அது என்ன பண்ணுது, ஹீட்டிங் காசஸ் லைட்டிங், வெளிச்சம் கிடைக்குது, இன்கேண்டசன்ட் பல்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வெளிச்சம் கிடைக்குது. அதனால தான் என்ன ஆகுது, லாட் ஆஃப் பவர் கன்சப்ஷன் ஹேப்பன்ஸ். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, தி அட்வைசஸ் ப்ளீஸ் யூஸ் எல்இடி பல்ப்ஸ். 40 வாட் பார்த்தா டிம்மாக இருக்கும். பட் இப்போ 8 வாட் எல்இடி பல்ப், 9 வாட் எல்இடி பல்ப் பார்த்தா இட் பிரைட்டன்ஸ். ஒரு 10 லைட் போட்டால் கூட அந்த வெளிச்சம் வராது. ஓகே, 40 வாட்ஸ் 100 வாட்ஸ் போட்டால் தான் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். பட் நவ் ஒரு 12 வாட் எல்இடி பல்ப் போட்டாலே இட் பிரைட்டன்ஸ் த ரூம் அண்ட் த பவர் கன்சப்ஷன் இஸ் வெரி வெரி லோ அண்ட் ஹீட் ஜென்ரேட்டட் இன்சைட் த ரூம் இஸ் ஆல்சோ வெரி லோ. ஸோ இட் ஹெல்ப்ஸ் அஸ். ஸோ இந்த வகையில் நம்ம என்ன பண்ணலாம், எலக்ட்ரிக் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் யூ கேன் சி, ஸோ ஹவு த டெம்பரேச்சர். சார் ஒரு கரண்ட் போகுது, ஹீட் டெவலப் ஆகுது, சரிங்க சார், அப்போ என்ன நடக்குது, இதில் நம்ம வந்து ராமாயணத்தை வந்து உதாரணத்தை சொல்லலாம். வாலி முன்னாடி யார் நின்னாலும் அவரோட பலம் வந்து வந்துடுது. அந்த மாதிரி சார் கரண்ட்டு போகுது ஒரு ஒயரில், அதனால் நமக்கு என்ன கிடைக்குது, ரெசிஸ்டன்ஸ்னால ஹீட் டெவலப் ஆகுது. அந்த ஹீட் என்ன பண்ணுது, இட் ஃபர்தர் இன்க்ரீசஸ் த ரெசிஸ்டன்ஸ். எப்படி போகிறதுனால நமக்கு கிடைக்கிற வெப்பம் அந்த கண்டக்டர், காப்பர் கண்டக்டர் ஹீட் ஆகுது. ஆஸ் த ஹீட் இன்க்ரீசஸ்னும் போது இதோட இன்னும் என்ன பண்ணுது, ஸ்ட்ராங் ஆகிடுது. என் நண்பர்கள்லாம் வந்துட்டாங்கன்னு கை கோத்துட்டு ஃபர்தர் இட் பிளாக்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் தி எலக்ட்ரான். அப்போ என்ன ஆகுது, எலக்ட்ரான் பாசஸ் ஹீட்டிங், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி நம்ம கம்ப்யூட்டர் சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாக ஆக விட மாட்டாங்க. ஸோ இட் ஷுட் பி, கம்ப்யூட்டர்ஸ் ஷுட் பி ஆப்ரேட்டட் வித் இன் த ஏர் கண்டிஷன் ரூம். ஏன்னா அதில் இருக்கிற மைக்ரோ ப்ராசஸர் சூடானிச்சு நம்ம பிரெயின் சூடாகிற மாதிரி தான். இட் வில் கிரேட் லாஸ். தென் ஸோ இட்ஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், ரெசிஸ்டார்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். இப்போ ரெசிஸ்டார் சொல்லிட்டேன் சார், இந்த மாதிரி தடை பண்ணுது கரண்ட் ஃப்ளோவை, அதுக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்குது. இந்த ரெசிஸ்டார்ஸ், இந்த சிம்பிள் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் வந்து யூ கேன் see the slide. இப்போ இங்கே கர்சர் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த ரெசிஸ்டாரை இல்லாத எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இருக்காது. எது டிவி எது எடுத்தாலுமே யூ வில் ஹாவ் தி சூட்டபிள் ரெசிஸ்டன்ஸ். ஏன் சார் அப்படி, ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்கீங்க, அப்பா சாப்பிட்றாரு, அவர் எவ்வளோ அதிகமாக சாப்பிடுவாங்க, அம்மா சாப்பிட்றாங்க, ஒரு 4 வயசு குழந்தை ஒன்று சாப்பிடுது, 16 வயசு குழந்தை ஒன்று சாப்பிடுது. இப்போ சாப்பாடு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுது. அப்போ வந்து நிறைய சாப்பிட்றாங்க, ஏன் நீ அதே மாதிரி சாப்பிட மாட்டேன்னு நம்ம கேட்க முடியாது, கொடுத்தா குழந்தை ஒரு மாதிரி ஆகிடும். ஓகே, ஆனால் அந்த வேலையை தான் இந்த ரெசிஸ்டார் செய்யுது. இப்போ நான் அதில் ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் டெலிவிஷன், ஓகே, அதில் யூ ஹாவ் அ கெப்பாசிட்டர், டயோட், டிரான்சிஸ்டர், மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர் எல்லாமே பயன்படுத்துவோம். எல்லாத்துக்கும் ஒரே 240 வால்ட் தேவைப்படாது. நம்ம சொல்கிறோம் டைரெக்டாக ஃப்ளக் பாயிண்டில் டிவியை சொருகிறோம், படம் வருது, வி ஆர் ஜஸ்ட் என்ஜாயிங் தட். பட் அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் நடக்குதுன்னா ஒரு பார்ட்டுக்கும் இட் நீட்ஸ் ஸ்பெசிஃபிக். எனக்கு வந்து டயோடுக்கு எனக்கு ஜஸ்ட் 4 வோல்ட் மட்டும் போதும். ஆனால் நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், அந்த டிவைஸ் இருக்கிற டிவியை ஐ எம் ஜஸ்ட் பிளகிங் இட் ஃபார் 240 வாட். அப்போது அவருக்கு தேவையானதை மட்டும் கொடுக்கறதுக்கு நான் அதை மீதி இருக்கிற 236 வோல்ட்டை நான் ஃபில்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு ஐ யூஸ் ப்ராப்பர் ரெசிஸ்டார் இன்சைட் த சர்க்யூட் போர்டு, பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் பண்ணுவேன். அடுத்தது டிரான்சிஸ்டருக்கு வாங்க. டிரான்சிஸ்டர் எனக்கு 12 வோல்ட் தான் தேவை, ஆனால் நான் 240 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணால் டிரான்சிஸ்டர் வெடிச்சிடும். அப்போ அவரை வெடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும், அதுக்கு ப்ராப்பர் ரெசிஸ்டர் 12 வோல்ட் மட்டும் அவருக்கு போகணும், மீதி எல்லாத்தையும் அவர் ரெசிஸ்ட் பண்ணணும், பிளாக் பண்ணணும். ஸோ இதுக்கு நிறைய பர்பஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா there won't be any devices. ஓகே, ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். Now we'll see இந்த ரெசிஸ்டர்ஸை ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணால் அதோட விளைவு எப்படி இருக்குது, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, அது சீரீஸில் பண்ணால் எப்படி இருக்குது, பேரலில் பண்ணால் எப்படி இருக்குது. இது ஹைலி ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ். ஸோ அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். யூ கேன் see the slide. Resistors in series. So here we are resistors in series means we are just taking 2 or more resistors. That is we did a end on end connection. எப்படி end on end connection. ஒரு lead, first resistor, அதோட other end second, then third, towards the voltage plus minus ஒரு பேட்டரியில் கொடுத்துடுறோம். Now a battery is switched on. அப்போ என்ன ஆகுது, இந்த வோல்டேஜ் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்லேருந்து கரண்ட்டு
it travels through all the resistors equally. So when the current I அப்படி travel பண்றாரு, அங்க போகும்போது என்ன ஆகுது? I passes through the first resistance R1. அவங்க கிடைக்கிற voltage V1. Then when it travels through the another circuit, another resistor R2 whose voltage is V2 and R3 V3. So here we are applying the Ohm's law. Resistance எங்க வந்தாலும் Ohm's law apply பண்ணுவோம். V equal to IR. So அந்த formula தான் நம்ம இங்க பயன்படுத்துறோம். So here the total V அதான் வந்து maximum power supplied voltage. The power supplier V equal to, we are adding the voltage distributed among the three resistors R1, R2 and R3. So whose value is V1, V2 plus V3. அப்போ Ohm's law apply பண்ணும்போது current is same but voltage தான் நமக்கு மாறுது. அப்போ என்ன ஆகுது? V is equal to IR. So V1 equal to IR1 plus IR2 plus IR3. Or V is equal to I காமனா இருக்கு. So அதை வெளியில் எடுத்துறோம். R1 plus R2 plus R3. So in the total power supply, potential supply, V is equal to IRS. அந்த RS ன்றது தான் effective resistors in series. அந்த S ன்றது சீரிஸை குறிக்கிறது. V is equal to IRS or equivalent resistor. So இப்போ இந்த RS வெளியில் எடுக்கிறோம் போது RS equal to R1 plus R2 plus R3. ஏன்னா II cancel ஆயிடும், remaining thing. இப்போ when several resistors are connected in series, the total or equivalent resistor or resistance is the sum of the individual resistance. இதில் நம்ம முக்கியமான inference பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, the value of equivalent resistance in series connection will be greater than each individual resistance. என்ன சார் இது? Value of equivalent resistance in series, that is end to end connection, will be greater than each individual resistance. இது இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, ஒரு உதாரணம் நம்ம பார்ப்போம். இப்போ R1க்கு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். R1க்கு 2, ஏன்னா இதை கண்டுபிடிச்சது ஜார்ஜ் சைமன் ஓம். அவரை கௌரவப்படுத்துறதுக்காக ரெசிஸ்டருக்கு அவரான அந்த கடைசி லெட்டரை நம்ம யூனிட்டாக பயன்படுத்துகிறோம், ஓம். ஸோ இப்போ R1க்கு நான் 2 ஓம் கொடுக்குறேன்ப்பா. அடுத்தது R2க்கு 4 ஓம். அடுத்தது R3க்கு 6 ஓம் கொடுக்குறேன். நான் இப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டர்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம், RS. அப்போ RSோட வேல்யூ என்னவா இருக்கும்? 2 plus 4 plus 6. அப்போ என்ன வருது? 12 வருதுங்க இல்லைங்களா? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் RS equal to 12. அப்போ இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட அதிகமாக இருக்கா இல்லையா? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது? டோட்டல் ஆல் டுகெதர் R1 plus R2 plus R3 you have 12. பட் இங்கே நமக்கு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 12 ரீச் பண்ணல. R1க்கு நான் 2 ohms கொடுத்துருக்கேன், R2க்கு 4, R3க்கு 6 ohms. But when compared to all the three individual resistance, the equivalent resistance is greater. அதுதான் இந்த சீரிஸோட அட்வான்டேஜ். அப்போ சீரிஸில் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் இன்ஃபரன்ஸ் இன் த ரெசிஸ்டார்ஸ் இன் சீரிஸ். ஓகே, தென் இப்போ பேரலல் நெக்ஸ்ட் பார்ட் இதில் வில் சி இன் த ஸ்லைட். பேரலல் கனெக்ஷன்ஸுக்கு போகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா we are just connecting the three resistors across R1, R2, R3. Here the current value gets divided. முன்ன voltage divide ஆச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா current I is divided in I1, I2 and I3 through the resistors R1, R2 and R3. அப்போ இதில் கரண்ட் போகுது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போகும்போது நம்ம ஓம்ஸ் லாவை அப்படியே ஜஸ்ட் ரீஅலைன் பண்ணுறோம். we know V is equal to IR. பட் இங்கே என்ன கிடைக்குது? நமக்கு கரண்ட் தான் வந்து டிவைட் ஆகுது. அப்போது I நம்ம வெளியில் எடுக்கும்போது I is equal to V by R அப்படின்னு மாறும். ஓம்ஸ் லாவோட கன்வர்ஷன் தான், I is equal to V by R. இப்போ ஃபர்ஸ்ட் கரண்ட் I1 passes through the resistance R1 என்னும் போது I1 is equal to V by R1. Similarly I2 equal to V by R2. Then I3 when it passes through the resistor R3, that is V by R3. Now the equivalent resistors in parallel பார்க்கும்போது I equal to V by R1 plus V by R2 plus V by R3. இப்போ இதை நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம், V காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துடுறோம். That is 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. Then equivalent resistors in parallel is I equal to V by RP, or 1 by RP equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. ஸோ இங்கே இது மாதிரி ஒரு இன்ஃபரன்ஸ் இருக்குப்பா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the equivalent resistance வந்து it is very much lesser than the individual resistors in inverse. இப்படி உதாரணம், இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த அதே எக்ஸாம்பிள்ஸே நம்ம சொல்கிறோம். எப்படி R1க்கு I am giving the value 2, then R2க்கு 4, then R3க்கு 6.
இப்போ R1 2 இப்போ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம் 1/2 ஃபர்ஸ்ட் ஒன் ரெசிப்ரோகேட்டில் இருக்கு இல்லைங்களா 1/R1க்கு 1/2 போடுறோம் ப்ளஸ் 1/4 ப்ளஸ் 1/6 அப்போ 1 டிவைடட் பை 2 அப்போ டிவைட் பண்ணால் 0.5 வரும் 0.5 தென் அடுத்தது என்ன பண்ணுறோம் 1 டிவைடட் பை 4 அப்போ 4 பார்க்கும்போது 0.25 வருது 1 டிவைட் பை 6 0.20 அப்போ நீங்கள் அந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டார்ஸ் இன் பேரலல் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 ப்ளஸ் 0.25 ப்ளஸ் 0.2 அப்போ ஆல்டுகெதராக நமக்கு என்ன வருது 1 ஓம் கூட வரல எவ்வளோ வருது 0.95ல தான் வந்து நிற்குது அந்த ரேஞ்ச் தான் அப்படியே லெஸ் தென் 1 ஓம் ஆனால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை மினிமமே பார்த்தீங்கன்னா 2 ஓம் ஆட் பண்ணியிருக்கேன் R1ல 2 ஓம் தென் R2ல 4 தென் R3ல 6 ஓம் பட் இந்த பேரலல் என்ன ஆகுது the equivalent resistance is very much lesser than the reciprocal of the individual resistance in the parallel connection. So இதை நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்பாங்க. அப்போ சீரியஸ்ல அப்படி டபுள் ஆகுது ட்ரிபிள் ஆகுது இண்டிவிஜுவலை விட அதிகமாக வருது இதில் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட கம்மியாக வருது மினிமமாக நான் ஆட் பண்ண ஃபர்ஸ்ட் R1 2 ohms அதுவே நமக்கு கிடைக்கல எவ்வளோ கிடைக்குது லெஸ் தென் 1 ஸோ இதுதான் இந்த ரெசிஸ்டார்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் ஒன்றில் வோல்டேஜ் டிவைட் ஆகுது இன்னொன்றில் கரண்ட்டு டிவைட் ஆகுது சரிங்களா இது கிளியராக மைண்டில் வச்சுக்கிட்டா பியூட்டிஃபுல்லாக பண்ணலாம் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட்ல கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் இருக்கு சேம் மெத்தட் பண்ணீங்கன்னா ரெண்டுமே பேரலாக படிச்சிங்கன்னா ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா மறக்கவே மறக்காது சரிங்களா இப்போ வில் see another one that is Kirchhoff's இப்போ ஓம் நம்ம சொல்லிட்டோம் சிம்பிள் சர்க்யூட்டல் லா இப்போ அடுத்தது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட் அப்போ Kirchhoff's வராருப்பா ஸோ ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு ரூல் சொல்கிறாரு ஒன்று கரண்ட் ரூல் ஆர் ஜங்ஷன் ரூல் ஓகே அடுத்தது வோல்டேஜ் ரூல் ஆர் லூப் ரூல் அதாவது ஓப்பன் சர்க்யூட்டல் லா அண்ட் க்ளோஸ்டு சர்க்யூட்டல் லா ஸோ இப்போ இதில் இந்த டயக்ராம் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்லும்போது சொன்னேன் சார் ஏரோ மார்க்குக்கு சைன் வரும் இப்போ ஏரோ மார்க் when a current I1 flows through இந்த cursor பார்த்தீங்கன்னா தெரியும் I1 flows towards junction A அப்போ பார்த்தீங்கன்னா I1 is treated as plus then similarly I2 current flows towards the center it is treated as plus whereas I3 current பாருங்க which is moving away from the center அந்த A என்ற பாயிண்ட்ல இருந்து விலகி வெளியில போகுது அப்போ என்ன ஆகுது அங்க மைனஸ் போடுறோம் இங்க பாருங்க applying this law to the junction A ல பார்த்தீங்கன்னா I1 plus I2 வருது I3 அந்த current வெளியில போறதுனால நமக்கு minus I3 similarly I4 current direction is moving away from the center I4 I5 also so minus I5 equal to 0 so இதான் அந்த statement the algebraic sum of the current at any junction of a circuit is 0 so or I1 plus I2 equal to I3 plus I4 plus I5 so இது வந்து current rule Kirchhoff's current rule so second one Kirchhoff's second rule வந்து voltage rule or closed loop rule so இதில் அதே மாதிரி the closed circuitல the algebraic sum of the product of the current and the resistance of each part of the circuit is equal to the total EMF included in the circuit ஒண்ணுமே இல்லை இவ்வளோ பெருசாக சொல்கிறோமே ஜஸ்ட் ஓம்ஸ் லாவை தான் அவர் அப்படியே ரீட்ரேஸ் பண்ணுறாரு V equal to IR இதை தான் அவர் சொல்கிறாரு அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுலேயே வந்து டைரக்ஷன் ரொம்ப முக்கியம் அந்த டைரக்ஷனை வச்சு சைன் மாறும் ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் எ கரண்ட் மூவிங் ஃப்ரம் அந்த கர்சர் பார்க்கலாம் A to B அப்படின்னும் போது we have plus sign V equal to plus IR suppose if it is going from B to A இப்போ கரண்ட் ஒரு டைரக்ஷனில் போகுது இதுக்கு ஆப்போசிட்டில் வருது அப்படின்னா minus IR and similarly potential going from A to B அப்படின்னும் போது plus V அந்த EMF ஓட சிம்பிள் அது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அடுத்தது கோயிங் ஃப்ரம் B to A என்னும் போது மைனஸ் ஸோ இந்த சைனை வந்து நம்ம பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் எப்படி கரண்ட் மீட்டிங் டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் ப்ளஸ் மூவிங் அவே ஃப்ரம் த ஜங்ஷன் மைனஸ் அதே மாதிரி ஒரு பக்கம் போகுது ஆப்போசிட்டில் போனால் நெகட்டிவ் சேம் சைடில் போனால் பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் டு ரைட் ப்ளஸ் ரைட் டு லெஃப்ட் மைனஸ் இட் ஹோல்ட்ஸ் ட்ரூ ஃபார் ஓம்ஸ் லா V is equal to IR அண்டு வோல்டேஜுக்கும் அது ட்ரூவாக தான் இருக்குது ஸோ இதுக்கோட அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் நம்ம செகண்ட் யூனிட்டை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா ஸோ அதில் இப்போ ஓம்ஸ் லா தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்தது அதில் ரெசிஸ்டன்ஸை வச்சு டீல் பண்ணிட்டு V equal to IR தென் Kirchhoff's லாவில் நம்ம வரோம் தட் இஸ் ஓப்பன் சர்க்யூட் அண்ட் க்ளோஸ்டு சர்க்யூட் லா இப்போ இந்த Kirchhoff's லாவை பிரின்சிபலாக வச்சு நம்ம அடுத்தது போகிறதுக்கு தான் வீட்ஸ்டோன் நெட்வொர்க் அப்படின்னு பேர் சரிங்களா ஸோ வீட்ஸ்டோன் நெட்வொர்க் என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஜஸ்ட் வி ஆர் பேலன்சிங் எப்படி வந்து ஒரு தராசில் கடையில் வந்து ஒரு பக்கம் கல் வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பொருள் வைக்கும்போது அது மேலேயே இருக்குதுன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்களா யூ வில் செக் முள்ளு சென்டரில் இருக்கணும்
2 pans should be balanced. இப்போ உங்களுக்கு தெரியுது டிஜிட்டலில் அப்படி போட்டோம்னா எத்தனை கேஜின்னு டிஜிட்டலில் வந்துடுது, ரெண்டு பக்கமும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ யூ ஆர் ஹாப்பி தட் கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அந்த மாதிரி இந்த வீட் ஸ்டோனில் நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம், என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா unknown resistance can be found. சார் எனக்கு நோன் ரெசிஸ்டன்ஸு ஒரு 3 கிடச்சிருக்கு சார், இன்னொன்று எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு காயில் கிடச்சிருக்கு. அப்போ அந்த காயிலை நான் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன், அப்போ அதோட ரெசிஸ்டன்ஸை என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ த அப்ளிகேஷன் ஆஃப் கிர்ச்சாஃப்ஸ் நெட்வொர்க் இஸ் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யூ கேன் see the slide. So Wheatstone bridge, so you can see it is a network which has 4 resistors P, Q, R, S. So at the center of the junction B and D you have galvanometer. Okay, then across A and C voltage, a potential difference is connected. So here we are applying the Kirchhoff's current rule at the junction A, இது B and D க்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, இப்போ கரண்ட் மூவிங், இதான் ஜங்ஷன், தட் மீன்ஸ் இட் இஸ் மூவிங் I1. அடுத்தது இந்த B கிட்ட வர்றது I1 மூவிங் டுவர்ட்ஸ் த B ப்ளஸ், அடுத்தது IG, that is a galvanometer current that is moving towards the galvanometer whose resistance is G. அப்போ அப்படி மூவ் பண்ணும்போது மைனஸ், ஏன்னா இந்த B என்ற ஜங்ஷன்லேருந்து விலகி போகுது. அதே மாதிரி I3 என்ற கரண்ட் மூவிங் அவே ஃப்ரம் த ஜங்ஷன், ஸோ அங்கேயே நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம். சிமிலர்லி we are dealing the another junction D. ஸோ இந்த Dல என்னென்ன கரண்ட் இருக்கு, I2 current moving towards the D and I4 current moving away from the D and current is moving, galvanometer current is moving towards the D. ஸோ இப்போ இந்த எல்லாத்தையும் எழுதிட்டோம், ஃபர்ஸ்ட் லா அப்ளை பண்ணிட்டோம்ப்பா. தென் செகண்ட் லா, கிர்ச்சாஃப் செகண்ட் லா, தட் இஸ் வோல்டேஜ் லா இந்த லூப் ABDA, ABDA இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ பார்க்கும்போது I1 அந்த ரெசிஸ்டார் P, தென் IG with galvanometer resistance, then I2 R. ஸோ இங்கே பார்க்குறோம் டைரக்ஷனை வச்சு தான் இங்கே சைன் மாற்றிருக்கிறோம், மைனஸ் சைன் மூவிங் அவே ஃப்ரம் த ஜங்ஷன். சிமிலர்லி அப்ளைங் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் ரூல் டு லூப் A, B, C, D, A, அந்த ஹோல் லூப்புக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ ஹியர் ஆல்சோ வி ஹாவ் I1P plus I3Q minus I4S minus I2 R equal to 0. ஸோ இந்த கண்டிஷனில் இது பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆயிடுச்சுப்பா. இந்த P, Qவும் RSுமே ஈக்குவலாக இருக்குது, கேல்வாமீட்டர் 0 டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. ஸோ இப்போ நாலுமே பேலன்ஸாக இருக்கும்போது கேல்வாமீட்டர் நல் டிஃப்ளெக்ஷன் காமிக்கும் போது இந்த கேல்வாமீட்டர் கரண்ட் IG becomes 0. அப்போ அந்த IG 0ன்றது 2.45 ஈக்குவேஷன்லையும் 2.46 and 2.47ல IG வந்து 0ன்னு போட்டால் அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறுதுன்னா I1 equal to I3, I2 equal to I4, then I1P equal to I2R. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், யூசிங் தீஸ் 2.51 2.48 முன்னாடி இருந்த ஈக்குவேஷனுக்கு சப்ஸ்டிட் பண்ணும்போது வில் கெட் I3Q equal to I4S. இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷன் 2.51 and 2.52 டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது P by Q equal to R by S. இதுதான் bridge balanced condition of a Wheatstone network. ஓகே, ஸோ இதுதான் நம்ம அடுத்த அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கிற நம்மளோட மீட்டர் பிரிட்ஜ், பொட்டென்ஷியோமீட்டர், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம போகும். சரிங்களா? ஸோ இந்த Wheatstone bridge ஸ்டாண்டர்ட் 5 மார்க் கொஸ்டின், கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல பியூட்டிஃபுல்லாக நமக்கு வரும். ஸோ நமக்கு இன்னும் டைம் வந்து வில் see the remaining advancement of Wheatstone network in terms of meter bridge, then potentiometer, then comparison of EMF with the potentiometer. Okay, then அதை விட இன்னும் ஹீட்டிங் எஃபெக்ட்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வேஸ்ட் ஆகிற ஹீட்டை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம என்ன மாற்ற முடியும், கரண்ட்டாக கொண்டு வர முடியும். கரண்ட் போகிறதுனால தாங்க ஹீட் வருது, அந்த வேஸ்ட் ஆகிற ஹீட்டை நம்ம மறுபடியும் எலக்ட்ரிசிட்டியாக மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னாங்க பெல்ஷியர், சீபேக் அண்டு தாம்சன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இதுக்கப்புறம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக காலாண்டு தேர்வு நோக்கி இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு நடத்தப்பட்ட பாடப்பகுதிகளில் வந்து நிறைவான பதில்கள் கிடைத்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதே மாதிரி மாணவர்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் எழும் என்கின்ற பார்வையில் உங்கள் விளக்கங்கள் முழுமையாக இடம்பெற்றது மகிழ்ச்சிக்குரிய தருணமாக பார்க்கப்படுகிறது. கேள்விகளை எழுப்பாமல் பாடத்தை முழுவதுமாக பார்த்து கொண்டிருந்த மாணவ செல்வங்கள் மீண்டும் மீண்டும் இந்த பதில்களை பார்க்கின்ற பொழுது முழுமையான அறிவை பெற முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். வினா எழுப்பிய செல்வங்களுக்கும் கருத்துக்களை பகிர்ந்த தங்களுக்கும் நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம். வணக்கம் சார்.